ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூப்பர் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ். ஒரு பெஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடர்னா ஒன்று டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட் மேலே உள்ள பேனிக் நம்மளை விட்டு போய் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் வீடியோவை நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. 1:2 அல்லது 1:3 ரேஷியோவில் பண்ணாதான் அது ட்ரேடிங், இல்லைனா அது வெறும் கேம்பிளிங் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் எந்த மாதிரி உண்மைனா, இந்தியாவுக்கு காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ற மாதிரியான உண்மை புரியுங்களா? பிரிட்டிஷ்காரன் நமக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு காந்தி மட்டுமா காரணம்? காந்தியும் ஒரு முக்கிய காரணம். இப்படிதான் ஷேர் மார்க்கெட்டை பத்தி உள்ள பொதுவான கருத்துக்களையும் நிறைய குறைநிலைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும். இப்போ நான் ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருந்தா நிறைய டேஸ்க்கு நான் வெயிட் பண்ணலாம், இல்ல ஒரு நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணி வெயிட் பண்ணா எத்தனை வருஷம் வேணாலும் நான் வெயிட் பண்ணலாம், நான் போட்ட பணம் வர வரைக்கும். பட் ஆனா இன்ட்ராடேங்கிறது காலைல 9:15 ஆரம்பிச்சு ஈவினிங் 3:30 முடிகிற விஷயம். இதுக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணும்போது நான் தினமும் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு நாளும் தினமும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கிறது எனக்கு தெரிஞ்ச, நான் சொல்றேன் என்னோட அறிவுக்கு தான், நான் முட்டாள கூட இருக்கலாம், என்னோட அறிவுக்கு சொல்றேன். அது கண்டிப்பா சாத்தியம் இல்லாத விஷயம். என்னைய பொறுத்த வரைக்கும் நம்மளோட நம்ம சேர்த்து வச்சிருக்க அத்தனை ஸ்ட்ராட்டஜிஸையும் வச்சு சரியான என்ட்ரி பாயிண்ட்டை கேட்ச் பண்ணி அதில் கரெக்டான டைமில் என்ட்ரி கொடுத்து நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம டார்கெட் ஆனால் எப்போதும் டார்கெட் நம்ம வரைஞ்சிக்கணும். ஸ்டாப் லாஸிங் கன்ஃபார்மாக ஸ்டாப் லாஸ் போகணும். அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம இது போணுச்சுன்னா, நம்மளோட கேண்டில் டார்கெட் நோக்கி போகுது அப்படின்னா, நம்மளோட மணி டார்கெட் திருப்திப்படுத்துற அளவுக்கு எவ்வளோ பணம் வருதோ அதோட புக் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அதில் உட்கார்ந்தோம்னா ஒரு வேளை இன்கேஸ் நம்ம சொன்ன டார்கெட்டையும் தாண்டி போகலாம். அப்போ நமக்கு என்ன தோணும்னா, சரி நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த டார்கெட் நம்ம ஹிட் ஆயிருக்குமே, வெயிட் பண்ணி தான் நம்ம இவ்வளோ காசு சம்பாரிச்சுமே தோணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு நாள் உட்காரும், அன்னைக்கு நம்ம டார்கெட் கிட்ட போயிட்டு அப்படியே டோட்டலாக மொத்த காசும் காலி பண்ணோம். நம்ம அப்போ வரைக்கும் என்ன பண்ண தெரியுமா, மேலே போயிடும் வெயிட் பண்ணோம், மொத்த காசும் காலி போயிடும். ஸோ நமக்கான காசு, அதாவது கண்ணில் காசை பார்த்தவொடனே கையை தானே எக்ஸிட் பட்டன் அமைச்சு புக் பண்ணிடணும். அதுக்காக 100 200 புக் பண்ண சொல்ல, உங்களோட கேபிட்டலில் ஒரு 2% 3% மேலே வந்தோட நீங்கள் புக் பண்ணிடலாம். சில பேருக்கு 5 6 ஒரு இன்ட்ராடேல வரும், அது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்ல ஒரு சின்ன எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தான் நிறைய ட்ரேடர் சொல்லியிருக்காங்க. நான் அது மாதிரி நிறைய தடவை வெயிட் பண்ணிக்க நிறைய பணத்தை விட்டுருக்கேன், நிறைய டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணி நிறைய பணத்தை விட்டுருக்கேன், நிறைய லாபத்தில் போயிருக்கும் கூட விட்டுருக்கேன். அந்த அனுபவத்தெல்லாம் சொல்ல, நிறைய பேர் முட்டான்னு சொல்லி அவங்கள பத்தி கவலை. யாரோ ஒருத்தர் இவன் சொல்றது சரியா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஒருத்தருக்காக நான் போடுறதா கூட இந்த வீடியோ வந்துட்டு போட்டோம். இப்போ ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் நோக்கி இப்போ சொல்றேன். இப்போ நீங்க பை பண்ணிருக்கீங்க, கால் பை பண்ணிருக்கீங்க, நான் ஸ்டாப் லாஸ் புட்டில் கீழே வச்சிருக்கேன். இப்போ புட்டை நோக்கி போகுது, ரெட் கேண்டில் புட்டு நோக்கி கீழே போயிட்டே இருக்கு. உங்க ஸ்டாப் லாஸ் ஒரு 5000 ரூபாயில இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு 5000 நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நீங்க 500 ரூபாய்க்கலாம் 100 ரூபாய்க்கலாம் உங்க விருப்பம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 5000 ரூபாய் நோக்கி போயிட்டு இருக்கு, ஸ்டாப் லாஸ் போயிட்டு இருக்குன்னா, இப்போ ஒவ்வொன்றா ஸ்டாப் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ 1500 ரூபாய் மைனஸ்ல வரும்போதே ஒரு ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்படி இல்லைன்னா ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே சிக்னல் கொடுக்குது. இந்த 2 மட்டும் கிடையாது, நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு சிக்னல் ஃபாலோ பண்ணி வச்சிருப்பீங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அது ட்ரெண்ட் லைன் ஆக்கலாம், இல்லைனா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்கலாம், ஏதோ சம்திங் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே சிக்னல் கொடுத்துருச்சு, நான் கன்ஃபார்மா கீழே தான் இனி போறேன் அப்படின்னு சிக்னல் கொடுத்துருச்சுன்னா நீங்க தாராளமா அங்கேயே கூட லாஸை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். சாரி, நீங்க எல்லாம் நான் புக் பண்ணிட்டு வந்துடும். அது மாதிரி காரணம் என்னன்னா, எனக்கு 1000 நஷ்டம் வந்தா ஓகே, ஏன் 5000 நான் கொண்டு போய் விடணும்? 5000 கிட்ட இன்னும் மன உளைச்சல் தான் கொடுக்கும். 1000 நான் ஒரு 2 நாள் ட்ரேட் பண்ணாலும், ஒரு நாள் ட்ரேட் பண்ணாலும் கடவுள் பந்தில கண்டிப்பா எடுத்துடலாம். நான் ஒண்ணு மட்டும் என்னோட அனுபவத்துல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேட்டுங்க. சின்ன நஷ்டத்தோட வெளில வந்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் பெரிய பெரிய லாபம் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஆனா பெரிய நஷ்டத்தோட வெளில வந்தீங்கன்னா கண்டிப்பா சின்ன லாபத்தை நம்ம மனசு ஏத்துக்காது. இன்னும் பண்ணணும் ட்ரேடு எக்ஸ்ட்ரா பண்ண வைக்கும், நம்ம காசை கண்டிப்பா காலி பண்ணும். அதனால ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப தெளிவா இருங்க. யார் சொல்றதையும் கேட்காதீங்க, யார் காலையும் கேட்காதீங்க. ஒருத்தர் நியூஸ் போடுவாங்க, முதல் நாளே ஒரு நியூஸ் போடுவாங்க, அவங்களோட யூடியூப் சேனல் கண்டி போடுவாங்க. யூடியூப் சேனல் எதுக்கு போறாங்க? வீடியோ அவங்க காசு சம்பாதிக்க, சப்ஸ்கிரைப் பிடிக்கும். இப்போ நான் போறது அதுக்கு தான், ஓகேங்களா? நீங்க சப்ஸ்கிரைப் நிறைய செஞ்சீங்கன்னா இது மூலியமா எனக்கு வியூஸ் வரும், அதுல டியூரேஷன் வரும், காசு வரும். இப்படிதான் எல்லா நோக்கமும் அதுதான். பியூர்லி எல்லாம் பைசா தான் இங்க, ஓகேங்களா? அதனால யார் என்ன சொன்னாலும் நீங்க அனலைசிஸ் பண்ணுங்க, நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பல்சரி நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்ல, அது நம்மளை காலி பண்ணிடும். இன்ட்ராடே அது மெயினா ட்ரேட்ல அப்படி இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1 இயர் சார்ட் இல்ல 2 இயர் சார்ட் எவ்வளவு பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். அது அதிகமா காசை லாஸ் பண்ணி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. தயவுசெய்து கம்மி லாஸ்லேயே சீக்கிரம் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ட்ரேட் கூட உடனே பண்ண அவசியம் எல்லாம் கிடையாது. நிறைய ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டே இருங்க, பேக் டெஸ்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டே இருங்க. அப்ப இதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்ணில் மாட்டும் பாத்தீங்களா? அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒவ்வொரு நாள் லைவ் சார்ட்லயும் அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ கூட பைசாவை போட்டு அப்ளை பண்ணாங்க, சும்மா அப்ளை பண்ணி பாருங்க. இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே வரும், இதை தாண்டினா அந்த இடத்துல போகும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா ஒரு 20 நாள் ஒரு மாசத்துக்கு ட்ரேடுக்குன்னா அந்த 20 நாள்ல
ஒரு 12 to 15 நாள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிட்டாலே சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இது ஆக்சுவலாக. ஓகேங்களா? 10 நாள் ஒர்க் பண்ணாலே பிரமாதமான ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியில் மட்டுமே ட்ரேட் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு ஒரே ஸ்ட்ராட்டஜி. இப்போ நிஃப்டினா நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் மேக்ஸிமம் நான் அந்த சைடே போக மாட்டேன், அது உங்க இருப்போம். நிஃப்டினா நிஃப்டி மட்டுமே பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட இருக்கலாம். நான் சொன்னதை கன்சிடர் பண்ணினாலும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? மெயினாக பெரிய லாஸை தவிர்த்துருங்க. ஜாக்கிரதையாக இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். நம்மளால ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை ஆரம்பிக்க முடியும். ஆனால் நிறைய நேரம் ஒரே விஷயத்த பண்ணாதான் அதில் மாஸ்டர் ஆக முடியும்.